ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா வச்சு புலாவ் தான் செய்ய போகிறேன். ஹெல்த்தியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துட்டு பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு ஒரு தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து கட் பண்ணிட்டு வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூனுக்கு தனியா தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு வேக வச்ச சோயாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசியில் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சோயால புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.